தாவரங்களின் நீடு நிலவலை பார்ப்போம் வாங்க. தாவரங்கள் சுயமாக நகர முடியாது. அதனால இது என்ன பண்ணுதுன்னா நீர், காற்று, வெடித்து சிதறுதல், மனிதன், விலங்கு மூலமாக தன்னுடைய விதைகளை பரவ செய்கின்றது. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காற்றின் மூலம் பரவும் விதைகளை பார்ப்போம். அதுல முதன்மையா பாத்தீங்கன்னா எந்த விதை காற்றின் மூலமாக பரவுதோ அது லேசாக இருக்கும், தட்டையாக இருக்கும், புறவம் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு விதை சுலபமாக காற்றுல பரவும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அங்சானா, இதுதான் அங்சானாவோட விதை. இது காற்றின் மூலமாக பரவும். ஏன்னா இது ரொம்ப தட்டையா இருக்கும், தட்டையாக இருக்கும், லேசாகவும் இருக்கும். லேசா இருக்கும் போது என்ன நடக்கும்னா காற்றுல சுலபமாக அடித்து செல்லப்படும். இது பாத்தீங்கன்னா மராந்தி விதை. மராந்தி விதை பாத்தீங்கன்னா காற்றின் மூலமாக பரவக்கூடியது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஷட்டில் கோக் போல இருக்கும். அதனால இது சுலபமாக காற்றில் அடித்து செல்லப்படும். லாலான் விதையும் கூட காற்றுல அடித்து செல்லப்படும். ஏன்னா இதோடைய விதை பாத்தீங்கன்னா மேல மெலிதாக இருக்கும். மெலிசா இருக்கிறதுனால காற்றுல சுலபமாக அடித்து செல்லப்படுகின்றது. இதனால்தான் தன்னுடைய நீடு நிலவலை இந்த தாவரங்கள் உறுதி செய்து கொள்கின்றன. தன்னுடைய இனம் அழியாமல் இருப்பதற்காக தாவரங்கள் தன்னுடைய நீடு நிலவலை உறுதி செய்து கொள்கின்றன. இது போன்ற மேலும் அறிவியல் தகவல் உங்களுக்கு தெரியணுமா? எங்களோட இணைய மறந்துடாதீங்க.